ஆயுத பூஜை, விஜயதசமி மற்றும் பள்ளிகளுக்கான காலாண்டு விடுமுறைகள் நிறைவடைந்து பொதுமக்கள் சொந்த ஊர்களிலிருந்து பணியிடங்களுக்கு திரும்பினர். தமிழ்நாட்டில் உள்ள பள்ளிகளில் கடந்த செப்டம்பர் 27ஆம் தேதி முதல் காலாண்டு விடுமுறை விடப்பட்டு இருந்தது. மேலும் ஆயுத பூஜை, விஜயதசமி, வார இறுதி நாட்கள் என தொடர் விடுமுறையும் வந்ததால் ஏராளமானோர் சொந்த ஊர்களுக்கும் சுற்றுலா தலங்களுக்கும் குடும்பத்துடன் சென்றிருந்தனர். இந்நிலையில் விடுமுறைகள் நிறைவடைந்து பொதுமக்கள் தங்கள் பணியிடங்களுக்கு திரும்பியதால் பேருந்து மற்றும் ரயில் நிலையங்களில் கூட்டம் அலைமோதியது. குறிப்பாக மதுரை மாட்டுத்தாவணி பேருந்து நிலையத்தில் சென்னை செல்வதற்கான பேருந்துகள் நிறுத்தும் இடத்தில் ஏராளமான பயணிகள் குவிந்தனர். முன்பதிவில்லா சிறப்பு பேருந்துகள் குறைவாக இயக்கப்பட்டதாக பயணிகள் குற்றம் சாட்டினர். இதனால் நீண்ட நேரம் காத்திருந்து பேருந்தில் முண்டியடித்து ஏறும் நிலை ஏற்பட்டதாக வேதனை தெரிவித்தனர். அன்எக்ஸ்பெக்டட் ட்ரெயின் டிக்கெட் கன்ஃபார்ம் ஆகாததால் இங்கே வந்தோம். பரவாயில்ல, கவர்மெண்ட்டில் நல்ல ஏற்பாடு பண்ணியிருந்தாங்க. ஸ்பெஷல் பஸ்ஸஸ் நிறையா இருந்துச்சு. அரேஞ்ச்மெண்ட்ஸு லைன் பை இல்லை, கொஞ்சம் எங்கிட்ட ஓடி சீட் பிடிக்கிற மாதிரி இருந்தது. வந்துட்டு ஒரு ஜென்ஸ் நாங்கள் ஒரு 3 பேர் இருந்ததுனால அதை மேக்கப் பண்ணி ஒரு 4 பேருக்கு டிக்கெட் எடுத்து கொடுத்துட்டோம். கொஞ்சம் லேடிஸாக வந்தால் இன்னும் கொஞ்சம் சிரமப்படுவாங்க. அதுக்கான இன்னும் கொஞ்சம் பெட்டர் அரேஞ்ச்மெண்ட்ஸ் பண்ணால் நல்லா இருக்கும். எங்கே போனாலுமே கூட்டம். பிரைவேட் போனால் 1500, 2000 சொல்லும் போது நம்ம அங்கே போக முடியல. ஸோ இந்த மாதிரி பஸ்லையாவது ஏறுவோம் அப்படின்னு சொன்னால் இவங்க ரொம்ப அந்த ரிசர்வேஷன் ஓரமாக நிப்பாட்டி வச்சுருக்காங்க. இப்போ வந்திருக்கோம், உடனே ஏறுற மாதிரி ஏதாவது பஸ்ஸு அப்போக்கப்போ அவங்க அரேஞ்ச் பண்ணி கொடுத்தா இன்னும் கவர்மெண்ட்டுக்கு இன்னும் சூப்பராக இருக்கும். இதேபோல திருப்பூர் பேருந்து நிலையத்திலும் மக்கள் கூட்டம் அலைமோதியது. திருப்பூரில் இருந்து கோவை, தேனி, திண்டுக்கல், திருவண்ணாமலை, சேலம் உள்ளிட்ட ஊர்களுக்கு செல்லும் பேருந்துகள் நிரம்பி வழிந்தன. பேருந்து நிலையங்கள் மட்டுமின்றி ரயில் நிலையங்களிலும் வழக்கத்தை விட கூட்டம் அதிக அளவில் காணப்பட்டது. நாகர்கோவிலில் இருந்து திருநெல்வேலி வழியாக தாம்பரம் வரை முன்பதிவில்லாத அந்தியோதயா ரயிலில் படிக்கட்டுகளில் தொங்கியபடி பலர் பயணம் செய்தனர். இதனிடையே தென் மாவட்டங்களில் இருந்து கார்களிலும் ஏராளமானோர் சென்னை திரும்பியதால் சுங்கச்சாவடிகளில் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டை சுங்கச்சாவடியில் 2 கிலோமீட்டர் தூரத்திற்கு வாகனங்கள் அணிவகுத்து நின்றன. இதேபோன்று விழுப்புரம் மாவட்டம் விக்கிரவாண்டி சுங்கச்சாவடியில் கூடுதலாக 2 வழிகள் திறக்கப்பட்ட போதும் கடும் நெரிசல் இருந்தது. செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகம் அருகே மேலவலம்பேட்டையில் இருந்து சிலாவட்டம் வரை சுமார் 7 கிலோமீட்டர் தூரத்திற்கு வாகனங்கள் ஊர்ந்தபடியே சென்றன. இதையடுத்து நெரிசலை குறைக்க மேல்மருவத்தூர் அருகே வந்தவாசி சாலை வழியாக கனரக வாகனங்கள் திருப்பிவிடப்பட்டன. ஏராளமான வாகனங்களின் வருகையால் சென்னையின் நுழைவு வாயிலான பெருங்களத்தூரில் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. இதனால் சென்னை மாநகருக்குள் சரக்கு வாகனங்கள் வர தடை விதித்த போக்குவரத்து காவல்துறையினர் படப்பை, காஞ்சிபுரம் வழியாக திருப்பிவிட்டனர்.